3 பகுதிகள் நம்ம வாசிச்சோம். முதலாவது பகுதி, தேவதூதன் தட்டி எழுப்பி எலியாவை பார்த்து, நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். எனவே இந்த வெகு தூர பிரயாணத்திற்கு உனக்கு போஜனம் தேவை. போஜனம் வெகு தூரம் நாம் செல்லுவதற்கு, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற தொலைதூர திட்டங்களுக்கு நேராக நாம் நடந்து செல்வதற்கு உதவி செய்யும் இறைவனது போஜனம். இறைவன் அருளும் போஜனம் நமக்கு எதை தருகிறது என்றால், தொலைதூர தரிசனங்களை நோக்கி நாம் செல்லுகின்ற பாதைகளிலே நமக்கு ஊக்கத்தையும் பலத்தையும் தருகின்ற இறை போஜனம். அதைத்தான் முதலாவது திருமறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய வெகு தூர தரிசனங்கள் உண்டு. நாம் நம்புகிறோமா? அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? நம்மை குறித்த தூர தரிசனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை நமக்கு அறிவித்தும் இருக்கிறார். ஆனால் தூர காட்சிகளை பார்ப்பதற்கு நாம் அநேக நேரங்களில் கஷ்டப்படுகின்றோம். இந்த எலியா, ஒரு கடினமான சூழ்நிலை வருகின்றது. அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். கர்மேல் பர்வதத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று பாகாலின் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை மடங்கடித்து ஒரு ஜெய வீரனாக நின்றவர் இந்த எலியா. அடுத்த அதிகாரம் துவங்குகிறது. இந்த செய்தி ராஜா ஆகாபினுடைய மனைவி ஏசபேலுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஏசபேல் சொல்லுகிறார், என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொன்ற இந்த 24 மணி நேரம் முடிவதற்குள்ளாக நாளைய தினம் நான் இந்த எலியாவை கொலை செய்வேன். எனது தீர்க்கதரிசிகளை, எனது மக்களை கொண்டொழித்த இந்த மனிதனை நான் கொலை செய்வேன் என்று சொல்லுகின்றார். கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுப்பி நின்று கர்மேலிலே ஜெயவீரனாய் ஜொலித்த எலியா இப்பொழுது நடுங்கி போய்விட்டார் ஒரு பெண்ணின் வார்த்தையை கேட்டு. உடனே பெண்ணின் வார்த்தை பலகீனமானது அப்படின்லாம் நான் எடுத்துக்கிடக்கூடாது. ஒரு பொம்பளை சொல்லிதா அது பயப்படுறதா அப்படி எடுத்துக்கிடக்கூடாது. அவங்க இருக்கிற பொசிஷன், அவங்க இருக்கிற நிலைமை, அவங்க ராஜ ஸ்திரீயாக அங்கே அமர்ந்திருக்கிறார். திருமறை சொல்லுகின்றது, ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சனைக்கு சமானம். அப்போ ராஜாவின் கோபத்திற்கு ஆளான ஒரு மனிதனாக இருக்கின்றார். ராஜாதி ராஜாவாகிய இறைவனுக்காக கர்மேலிலே உயரமாய் நின்ற எலியா இப்பொழுது உலக ராஜாவின் மூலமாக வந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒளிந்து கொள்கின்றார். சூறை செடியின் கீழே சென்று படுத்துக் கொள்கின்றார். சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டார். மறுநாள் அவனை தட்டி எழுப்புகிறார் தூதர். எழுப்பி பார்க்கிறார், தலை மாட்டிலே தலையினால் சுட்டப்பட்ட அப்பமும் அங்கே அவருக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உணவு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. வனாந்திரம் ஓடி ஒளிந்த எலியா இவர் எழுந்து பார்க்கிறார், தன் தலைக்கு பிறகு தலைமாட்டிலே அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது. அதிசயமா இல்லையா? அற்புதமா இல்லையா? யார் வந்து தந்தது? ஆனா இந்த எலியா தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை, தன்னுடைய உள்ளத்துல இருக்கின்ற சஞ்சலங்கள் மிகுந்திருந்த அந்த சூழ்நிலையில தனக்கு முன்பாக இருக்கின்ற அற்புதத்தை கவனிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அற்புதங்களை அனுதினமும் செய்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் செய்து வருகிறார். எப்பொழுதெல்லாம் இக்கட்டுகளுக்குள்ளாக நாம் அகப்பட்டுக் கொள்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நிற்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் அற்புதங்களோடு அருகில் இருக்கின்றார். இந்த போஜனத்திற்கு நான் ஒரு அடைமொழியை கொடுக்க விரும்புகிறேன். இக்கட்டில் அருகில் இருக்கும் கர்த்தர், அதன் அடையாளம் தான் போஜனம். அல்லேலூயா. இக்கட்டில் உங்களை கைவிடாத தேவன், இக்கட்டில் அவர் உங்களுக்கு சகாயம். அதனுடைய அடையாளமாகிய போஜனம் தலைமாட்டிலே இருக்கிறது. இந்த மனிதன் பாருங்க, அவ்வளவு அற்புதம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், எலியாவுக்கு அற்புதம் இந்த தண்ணி பாட்ட பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சாதாரணம், மிக சாதாரணம். அவர் நினைச்சா அற்புதம் பண்ணுவார். நமக்கு ஒருவேளை இது பெரிய அற்புதமாக தெரிந்தாலும் எலியாவுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒன்றாக இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அற்புதங்களை செய்தவர் இது அற்புதமாக அவர் கருத மறந்து விட்டார். அந்த அற்புதம் தலைமாட்டிலே இருக்கிறது. உடனே எடுத்து போஜனம் பண்ணுகிறார்.
போஜனம் பண்ணி மறுபடியும் படுத்து விட்டார். அன்புக்குரியவர்களே, போஜனம் தொலைதூர தரிசனத்திற்காக உங்களை நடத்தி செல்வதற்காக அருளப்படுவது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவர் அருளுகின்ற அற்புதமாகிய போஜனத்தை பெற்றுவிட்டு நாம் உடனடியாக படுத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு திட்டம் உங்களுக்குன்னு இருக்கும். அந்த திட்டத்தை நோக்கிய பயணம் இருக்கும். அந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளாமல் உடனடியாக வீட்டிலே முடங்கி கொண்டால் எப்படி இருக்கும்? இப்ப எலெக்ஷன் நடக்குதுங்க. எலெக்ஷன் நடக்கும்போது ஊரா எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போறாங்க. வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்து நான் எந்த போட்டோவை கொடுத்து ஓட்டு போடுங்க போடுவீங்களா? அப்படி யாராச்சும் பண்றாங்களா? சிரிக்கிறீங்க. அப்ப யாரோ பண்றாங்க போல இல்லையா? அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உழைக்க வேண்டிய நேரம் இது, உழைப்பதற்கான நேரம். ஆனால் இந்த நேரத்திலே அசதியா இருக்கக்கூடாது. இதுதான் இங்க சொல்றது. எலியா அவர் அசந்து தூங்கிவிட்டார், அவர் படுத்து உறங்கிவிட்டார். மறுபடியும் கர்த்தருடைய தூதன் தட்டி எழுப்புகிறார். உணவை அரைகுறையாய் உண்டாகுங்கள், உணவுக்கான நோக்கத்தை மறந்து விடாதீர்கள். வெந்ததை உண்டு விதி வந்தால் போவோம் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் உணவு அருந்திய பின்பு நீங்கள் நடக்க வேண்டிய தூரம் என்று ஒன்று இருக்கிறது. ஃபேட் ரொம்ப அதிகமாயிடும், நடக்கணும். அப்படியா? அப்படி கிடையாது இல்லையா? அதுவும் உண்மைதான். ஆனா உணவு அருந்திய ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய திசையும் நடக்க வேண்டிய தூரமும் அடைய வேண்டிய இலக்கும் ஒன்று இருக்கிறது. அந்த இலக்கை அடையாமல் நீங்கள் உணவை உண்டு போர்வைக்குள்ளாக முடங்கி கிடந்தால் வாழ்க்கையில் இறைவனது பரிபூரண நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுவீர்கள். அன்புக்குரியவர்களே, இப்ப பாருங்க, இந்த சோம்பேறித்தனத்தோட இதை நீங்க இணைச்சு பாருங்க. வீட்டுல நம்ம சாப்பிட்டு படுத்து கிடக்கிறோம் இல்லையா? இதோட நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் எழுப்புகிறார், நீ தூங்குவதற்காக அல்ல, இதற்காக உனக்கு உணவு நான் வழங்கவில்லை. நீ எழுந்தது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உணவு தூர தரிசனங்களுக்கு நேராக நம்மை அழைத்து செல்வதற்கு கொடுக்கப்படுகின்ற ஊக்கம். அதுதான் உணவு, அதுதான் அந்த உணவு. அந்த உணவை அவர் மறுபடி உட்கொண்டார். திருமறை சொல்லுகிறது, அந்த உணவு 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் நடப்பதற்கு தேவையான பலனை தந்தது. அன்புக்குரியவர்களை, இறைவனின் உணவை பெற்றுக் கொள்ளுங்கள். இறைவனின் உணவாகிய வசன மன்னாவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லும். ஒவ்வொரு நாளும் அது உங்களை இந்த உலகத்திலே ஜெயமுள்ளவர்களாய், சோர்வற்றவர்களாய், கலைப்பற்றவர்களாய் உங்கள் வாழ்க்கையை இந்த உலகத்திலே நடத்தி செல்ல உதவும். இறை மன்னாவாகிய போஜனத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? இந்த முதல் பகுதி அதைத்தான் சொல்லுகின்றது. இறை மன்னாவாகிய போஜனம், இந்த இறைவன் அருளுகின்ற போஜனம். அந்த போஜனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தொலைதூர காட்சிகளுக்கு நேராக நடந்து செல்லுங்கள். இரண்டாவது ஒரு திருமறை பகுதி வாசிக்க கேட்டோம். அந்த திருமறை பகுதியை சொல்லணும்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். பார்த்துக்கோங்க. பவுல் அப்போஸ்தலன் சந்தித்த ஒரு இக்கட்டு நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாகவே சொல்லிடுறேன். பவுல் அப்போஸ்தலன் சிறைபிடிக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்திலிருந்து இந்த நிகழ்வுடைய துவக்கம் வரும். பவுல் இறைவனுக்காக வாழ்வேன் என்று தீர்மானித்து வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊழியக்காரர். புறஜாதிகளுக்கு ஆண்டவருடைய வெளிச்சத்தை, ரட்சிப்பின் அன்பை கொண்டு சுமந்து சென்ற ஒரு மனிதன். இந்த மரமாகிய ஒலிவ மரத்திலே இந்த கிளைகளை நான் இணைப்பேன், ஒட்டு மாங்கனி போல இந்த புறஜாதியின் கிளைகளையும் இஸ்ரவேலுக்குள்ளாக நான் இணைப்பேன் என்கின்ற வைராக்கியத்தோடு அவர் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு சென்றவர். அவருக்கு ஒரு கடிதமும் பேதுரு கொடுத்து விட்டார். நசுங்குண்டதை உண்பதை தவிர வேறு எந்தவித தவறையும் அவர்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்யாவிட்டால் போதும், அவர்களை நாம் கிறிஸ்தவராக யூத கலாச்சாரத்தின் பின்னணியில அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது பவுல் செல்லுகின்றார். பவுல் செல்லும் போது யூத தேவாலயத்துல அவர் செய்த தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டவை என்ன அப்படின்னா, மோசையின் ஆகமங்களுக்கு விரோதமாய் போதிக்கிறார். மோசே என்ன சொன்னாரு? விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இவர் விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். எனவே நம்மளுடைய கஸ்டம்ஸ், நம்மளுடைய சமய சடங்குகளுக்கு விரோதமாக இவர் நிற்கிறார்.
மோசே நம்முடைய தலைவர், அவர் கற்பித்தவைகளுக்கு விரோதமாக இவர் போதிக்கிறார். அங்கே ஒரு மனிதன், அவரை எபேசு பட்டணத்திலிருந்து ஒரு மனிதனை அவர் தம் அருகிலே வைத்திருப்பார். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தேவாலயத்திற்குள்ளும் அந்த மனிதனை கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைத்து கொண்டார்கள் தான் பைபிள்ல இருக்கே தவிர அவன் இருந்தால்ங்கிற செய்தி இருக்காது. புறஜாதி மக்களை தேவாலயத்திற்குள்ளாக அழைத்து வந்து விட்டார். இதெல்லாம் இவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். உடனே இவரை கைது செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கைது செய்வதற்கு சில குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க இல்லையா? அதுபோல 21வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்களை எல்லாம் சொல்லி இவரை கைது செய்து விடுவார்கள். அங்கே இருக்கின்ற இவரை கொலை செய்ய முயற்சிப்பார்கள். அங்கே இருக்கின்ற சேனாதிபதி அவரை கைது செய்து விடுவார். அதற்கு பிறகு பெஸ்து என்பவரும் அகிரிப்பா என்பவரும் அவர்களை விசாரிப்பார்கள். விசாரிக்கும் போது இந்த பவுல் சொல்லுவார், நான் ராயனுக்கு அபயம் விடுவேன். ராயன் அப்படின்னா சீசர். ராயனுக்கு அபயம் விடுவேன், ஏனென்றால் நான் ரோம குடியுரிமை கொண்டவன், ரோம நாட்டை சேர்ந்தவன். நான் யூதன், நான் பரிசேயன், அதே நேரத்தில் எனக்கு ரோம குடியுரிமையும் இருக்கின்றது. எனவே ராயனுக்கு என்னுடைய மனுவை, என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன், அபயமிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா. அப்போ ராயனுக்கு அபயமிட்டதினாலே இவனை நாம் எந்த தீர்ப்புகளுக்கும் உள்ளாக்க கூடாது என்று இவர்கள் ராயனுக்கு, இத்தாலியா தேசத்திற்கு, ரோம் நகருக்கு இவரை அனுப்பி வைப்பதற்காக கப்பலிலே இவர்களை ஏற்றுகின்றார்கள். இதுதான் 27வது அதிகாரத்தில் வருகின்ற செய்தி. அது வரைக்கும் விசாரணைகள் நடக்கும். இந்த கப்பலிலே இவர் ஏறி சென்ற போது கப்பல் கிரேத்தா தீவிலிருந்து புறப்பட்டு செல்லுகின்றது. இத்தாலியா நாட்டிற்கு அது செல்லுகின்ற கப்பல். ஆனால் ஒரு பெரும் காற்று வீசும் போது கப்பல் நிலை குறைகின்றது. இப்ப மாதிரி நமக்கு திசை காட்டி கருவிகள்லாம் இருந்திருக்காது. அந்த நாட்கள்ல நட்சத்திரங்களை மனதில் வைத்து அந்த திசையை நோக்கி செல்லுகிறவர்கள். எனவே இந்த காற்று வீசுகின்ற போது ஈரோக்ளிட்டன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். அந்த காற்று எப்படிப்பட்டதுன்னா மேகத்தினால் வானை சூழ்ந்து விடும். வெளிச்சங்களோ நட்சத்திரங்களோ சூரியனோ எதுவும் தெரியாதபடி முழுவதுமாக ஆட்கொள்ளும். மத்திய தரை கடல் பகுதியில இப்படிப்பட்ட ஒரு காற்று வீசுமா, இது இயல்பாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பெருங்காற்று வீச இந்த கப்பல் திசை மாறுகின்றது. கப்பல் திசை மாறியவுடன் எல்லோரும் பயந்து விடுகிறார்கள். 14 நாட்கள் கப்பல் அப்படியே அலைமோதி கொண்டிருக்கிறது. 20 பாகம் 15 பாகம்லாம் வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கடலின் ஆழத்தை பாகம் என்று அளப்பார்கள். ஒரு பாகம் என்பது 6 அடி, சரிங்களா? 20 பாகம் என்றால் 120 அடி, 15 பாகம் என்றால் 90 அடி. இந்த கப்பலை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே இருக்காது. 20 பாகம் இருக்கிறது, 15 பாகம் இருக்கிறது. கப்பலை கொண்டு வந்து கரை சேர்ப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத நிலையில அவர்கள் அலைக்கழித்து திரிவார்கள். அந்த நேரத்தில் அவங்க பவுல் சொல்லுவாரு, நம்ம எதுக்கு இந்த டிராவல் பண்ணிட்டு, இந்த டிராவல் நம்ம இப்ப பண்ண வேண்டாம், இந்த டிராவல் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லுவாரு. இவன் கைதி, இவன் ஒரு பிரிசனர், இவன் சொல்றதை நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த படகை கப்பலை எடுத்து செல்வாங்க. மாலுமியை நம்பினான் பைபிள்ல இருக்கும். பார்த்துக்கோங்க, 100க்கு அதிபதி மாலுமியை நம்பினான். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறாரு, நீங்க போனீங்கன்னா நம்ம புயலிலே அகப்படுவோம், போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு, அவர் அழைத்துட்டு போற சிறை கைதியை அழைத்துட்டு போய் ராயன் முன்பாக நிறுத்துவதற்கு உத்தரவு பெற்றவர். அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நாம் செல்லுவோம், மாலுமி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. மாலுமியை நம்பி புறப்படுகிறார்கள். மாலுமியை நம்பி புறப்பட்ட கப்பல் பலத்த சேதத்தை அடைகின்றது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் அப்போஸ்தலர், கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த கப்பலிலே இருந்தது நிமித்தமாக அந்த கப்பலிலே இருக்கின்ற அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அழைத்து போவது ஒரு கைதியை. இந்த கைதியின் பேச்சுக்கு அங்க எந்தவித மரியாதையும் இருக்காது.
இந்த கப்பல் போகின்றது, கப்பலிலே போகிறவர்கள் எல்லாம் அந்த நம்ம இனிமேல் செத்து போயிருவோம், நம்ம ஜீவனுக்கு இனிமேல் எந்த உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கப்பலில் இருக்கிற எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கைதியாய் சென்ற அந்த மனிதன், நான் யோசித்து பார்க்கிறேன், பவுல் அப்போஸ்தலன் ஏன் அந்த கப்பல்ல செல்ல வேண்டும்? ஏன் சில நேரங்கள்ல பேதுரு சிறைச்சாலைகளுக்குள்ளாக அடைக்கப்பட வேண்டும்? ஏன் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்க வேண்டும்? அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்லவா? அவர்கள் வெளியிலே நிற்பதல்லவா? சுதந்திரமாய் செயல்படுவது அல்லவா அவர்களுக்கு ஆண்டவர் அருளக்கூடிய ஆசீர்வாதம்? ஏன் இவர்களை இக்கட்டுகளுக்குள்ளாக ஆண்டவர் நடத்துகிறார் என்று நாம் எண்ணினால், ஆண்டவர் இந்த இக்கட்டுகளின் ஊடே இக்கட்டுகளுக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கின்ற அநேகரை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் இந்த இக்கட்டுகளுக்குள்ளாக பவுல் அப்போஸ்தலனை அனுமதித்தார். அல்லேலூயா. உங்கள் மூலமாக அநேகரை ரட்சிக்கும்படியாக உங்களை இந்த இக்கட்டிலே ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அதை நீங்க நம்பணும். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சோதனைகள் ஏன் எனக்கு வருகிறது? நான் கர்த்தருடைய பிள்ளை அல்லவா என்றெல்லாம் நீங்கள் எண்ணினாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த இக்கட்டுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கின்ற அநேகர் இருக்கிறார்கள். உங்கள் மூலமாக அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும், உங்கள் மூலமாக அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். எனவே ஆண்டவர் இந்த துன்ப பாதையிலே உங்களை நடத்தி செல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இந்த சூழ்நிலையில கப்பல் அப்படியே உடைந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்த போது எல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள், உங்க உயிருக்கு எந்த சேதம் வராது. கர்த்தருடைய ஊழியக்காரராக இன்றைக்கு இங்கிருந்து நான் சொல்கின்றேன், உங்கள் உயிருக்கு எந்த சேதமும் வராது, நம்புங்கள். ஒரு பாட்டு பாடுவோம், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே நம்மை காப்பாரே, அடல் நீக்கியவர் அமைதிப்படுத்துவார், அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இங்கே அவர் போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்ன உடனே எனக்கு திரும்ப எளியாதான் ஞாபகம் வராது. இக்கட்டில் கர்த்தர் முன்னோடு இருக்கிறார் என்பதின் அடையாளமே போஜனம். அல்லேலூயா. இக்கட்டில் கர்த்தர் முன்னோடு கூட இருக்கிறார். இந்த அடையாளமாகிய போஜனத்தை பவுல் அப்போஸ்தலன் காண்பிக்கிறார். பாருங்கள், எல்லோரும் என்னோடு போஜனம் பண்ணுங்க. அவர்கள் போஜனம் பட்டு திடமனதா இருந்தார்கள். நம்ம வாசிச்சு முடிக்கும் போது அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க வரும்போது கலக்கத்தோட இருக்கிறாங்க. பயணம், பிரயாணம் எல்லாம் கலக்கமா இருக்கின்றது. வருகின்ற செய்திகள் எல்லாம் கலக்கத்தை கொண்டு வருகிறது. ஆனா திருமறை சொல்லுகின்றது, அவர்கள் போஜனத்தை உண்ட பின்பு திடமனதா இருந்தார்கள். அவர்கள் மெலித்தா தீவிலே அவர்கள் கரை ஏறினார்கள் என்று. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் கரை சேர்ப்பார், நம்மை கரை சேர்ப்பார். அவர் நம்மை அந்த நடுக்கடலிலே விட்டுவிட மாட்டார். அந்த துன்ப பாத்திரத்திலே அகழச் செய்ய மாட்டார். அவர் நம்மை கரை சேர்ப்பார். நம்மை நிச்சயமாய் கரை சேர்க்கிற ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருப்போம். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு கடற்கரையிலே மீண்டுமாக தன் அடையாளத்தை இழந்து போன ஒரு சீடனை அழைக்கிறார். அடையாளத்தை இழந்து போய்விட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஆண்டவர் தன் சீடர்களுக்கு அருளிய மூன்றாவது தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாங்க, மூன்றாவது தரிசனம். பேதுரு சீடர்கள் மற்றவர்களை பார்த்து அழைக்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். இது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மறைமுக அழைப்பு. நான் போகின்றேன். இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவன், இயேசுவின் அருகிலே சுற்றித் திரிந்தவர், எங்கே சென்றாலும் என்னை அவர் நிராகரிப்பதில்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்த நான் இயேசுவுக்கு ரைட் ஹேண்ட், இயேசுவுடைய ரைட் ஹேண்ட், நான் இப்பொழுது மீன் பிடிக்க போகிறேன். எப்படி ஒரு அழைப்பு பாருங்க. இதுவரை இயேசுவோடு பிரயாணித்த ஒருவன், இயேசு எல்லா இடத்திற்கும் அவன் ஒருவனை அழைத்து சென்றார். அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது மீன் பிடிக்க போகிறேன். அவர் சொன்ன மாத்திரத்துல மற்ற சீடர்களும், சரி இவரே போய்விட்டார், நாமோ இவர் கூட போயிடுவோமே, இவர் கூட போயிடுவோமே அப்படின்னு இவரோட புறப்படுவதற்கு அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. கடலுக்கும் போய்விட்டார்கள். பேதுரு பின்மாற்றத்திற்கு நேராக அழைத்து செல்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, +2 முடிச்சு 3 வருஷம் கல்லூரி படிச்சாச்சு. கல்லூரி படிச்சதுக்கு அப்புறம் இல்ல நான் திரும்பவும் நான் +2 வந்து சேர்றேன்னு நல்லா இருக்குமா?
நான் சரியா படிக்காம விட்டேன், திரும்ப எக்ஸாம் எழுதி நான் போறேன். பார்க்கறதுக்கு நம்மளை வினோதமா பார்ப்பாங்க எல்லாரும். அப்படிதான் இவர் திரும்ப நான் வரேனே, நான் திரும்ப எஸ்எஸ்எல்சி எழுதட்டுமா, ஹெச்எல்சி எழுதட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அது பாருங்க, அவருடைய நிலைமை அப்படியே பின்மாற்றத்துல இருக்குது. செல்லுகிறார், வலையை போடுகிறார், மீன் எதுவும் அகப்படவில்லை. ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் அவரிடம் சொல்லுகின்றார், வலையை நீங்க எங்க போடணும்? ஆழத்துல போடணுமா, வலதுபுறம் போடணுமா? முதல்ல எங்க போட சொன்னாரு? முத ஒரு தடவை பார்த்தார் இல்லையா? முத ஒண்ணு சொன்னாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் வலதுபுறமாய் போடுங்க, வலதுபுறமாய் போடுங்க. ஒரு காட்சி மறுபடியும் வருகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை மீண்டுமாக தம் பக்கமாய் சேர்ப்பதற்கு நீங்கள் எப்பொழுது பிடிக்கப்பட்டீர்களோ, ஆண்டவரால் எப்பொழுது நீங்கள் சேர்க்கப்பட்டீர்களோ, அந்த காட்சியை மீண்டுமாக காண்பிக்கிறார். ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்விலே மறுபடியும் வருகிறது என்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், ஆண்டவரை விட்டு என் வாழ்க்கை கொஞ்சம் விலகி இருக்கிறது, ஆண்டவர் மீண்டும் என்னை அழைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு காட்சி மீண்டுமாக உங்கள் வாழ்க்கையிலே நினைவுபடுத்தப்படுகிறது என்றால், ஒரு அனுபவம் மீண்டுமாக உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது என்றால், நீங்கள் சிந்தித்து உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தரும் நானும் எந்த தூரத்தில் இருக்கிறோம், கர்த்தரும் நானும் எந்த தூரத்தில் இருக்கிறோம். இந்த செய்தியை ஆண்டவர் சொன்ன உடனே, வலையை வலதுபுறமாய் போடுங்கள் என்று சொன்ன உடனே, அவருக்கு அன்பாயிருந்த சீடன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த சீடன், அவனையே பேதுரு எங்க கொண்டு விட்டாரு? கடற்கரை கூப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்களா பேதுரு! இயேசுவோட அவ்வளவு ஒன்றிப்பா இருந்தாரு, அவரையே தூக்கிட்டு விட்டாரு. இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் டக்குன்னு ஆள தூக்குறாங்க பாத்தீங்களா? உனக்கு வலது பக்கமா இருக்கிறவன இப்ப பாரு, இவன் ஏன் கட்சியில இருக்கான், இப்ப இவன் ஏன் ஆளு அப்படின்றாங்க இல்லையா? அது மாதிரி பேதுரு இயேசுவின் ஆளா, இப்ப நீ ஏன் ஆளுன்னு பேதுரு யோவானை தூக்கிட்டாரு. யோவான் சொல்றாரு, அவர் ஆண்டவர்பா, அவர் இயேசுப்பான்னு சொன்னோடனே பேதுரு உடனே தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாரு. பாத்துக்கோங்க, நான் நினைச்சேன் ரொம்ப தப்பு பண்ணிட்டு தற்கொலை பண்றது குதிச்சுட்டாரு அப்படின்னு நினைச்சேன். ஐயோ, ஆண்டவரை எப்படி நம்ம முகமா பார்ப்போம்? அவ்வளவு தூரத்துக்கு ஒரு மாதிரி சூடு சொன்னையோட டக்குனு குதிச்சு நம்ம செத்துருவோம் நினைச்சான்னு பார்த்தா அவருக்கு நீச்சல் தெரிஞ்சிருப்போம் இல்லையா? அப்போ அவர் தற்கொலைக்கு குதிக்கலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்துக்கோங்க, அவர் தற்கொலைக்கு குதிக்கல. என்னன்னா, அவரால் இயேசுவை முகமுகமாய் பார்க்க முடியவில்லை. இயேசுவை முகமுகமாய் பார்க்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு சீன பழமொழியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ செல்ல வேண்டிய திசையை மாறி வேறு பகுதிக்கு நீ செல்ல தொடங்கிவிட்டார். நீ செல்ல வேண்டிய திசை ஒருவேளை மதுரையிலிருந்து நாகர்கோவில் போகணும், இதுதான் உங்களுடைய பிளான், இதுதான் நீங்க போக வேண்டிய இலக்கு. ஆனா நீங்க எடுத்த ட்ரெயின் மாறி உட்கார்ந்து மதுரையில இருந்து சென்னையை நோக்கி போகிற ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டீங்க, திண்டுக்கல் போகிற ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா, சீன பழமொழி சொல்லுது, அவருடைய முதல் நிறுத்தத்தில் இறங்கி விடுங்கள். நீ முதல் நிறுத்தத்திலே இறங்கிடு. ஏன்னா நீ செல்ல வேண்டியது நாகர்கோவில், நீ ஏறி இருக்கிறது சென்னை ட்ரெயின். முதல் ஸ்டாப் எங்க வரப்போகுது? கொடரோடு வரப்போகுது. கொடரோட்லயே இறங்கிறது. கொடரோட்ல இறங்கினா நீ நாகர்கோவில் செல்லுவதற்கு அல்லது மறுபடியும் உன்னுடைய இலக்கை அடைவதற்கு அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். நீ அதை தாண்டி போகட்டும், நான் ரயில் ஏறிட்டேன்னு உட்கார்ந்து திண்டுக்கல், திருச்சி, அப்படியே நீ உருதுப்பட்ட சென்னைக்கு போயிட்டீங்கன்னா உனக்கும் இறைவனுக்குமான அல்லது உனக்கும் நீ செல்ல வேண்டிய இடத்துக்குமான தூரம் அதிகரிக்குமே தவிர அது குறையாது. அன்புக்குரியவர்களே, ஒரு தவறு நேர்ந்து விட்டால் அதை உடனடியாக ரெக்டிஃபை பண்ணிடும். பேதுருவுக்கு ஆண்டவர் முதல் நிறுத்தத்திலேயே சொல்லிட்டார். முதல் நிறுத்தத்திலேயே ஆண்டவர் காண்பித்து விட்டார். நிறுத்த வந்தோடனே கொடரோடுதான் இறங்குங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? ஐயோ, நானு நாகர்கோவில் போகணுமே, இந்த ட்ரெயின்ல தான் ஏறிட்டேன் அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாரு? இறங்கிட்டார். அன்புக்குரியவர்களை, முதல் நிறுத்தத்தில் இறங்கி விட்டார். பேதுரு இறங்கிட்டார். பார்த்துக்கோங்க, ஏன் பேதுரு சிறப்பானவர், ஏன் தாவீது சிறப்பானவர், ஏன் ஆபிரகாம் சிறப்பானவர்? அவர்கள் எல்லாம் வீழ்ச்சி அடையவில்லையா? வீழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால்
முதல் நிறுத்தத்திலே இறங்க பழகி கொண்டவர்கள். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நாம் முதல் நிறுத்தத்திலே இறங்காமல் சென்று கொண்டே இருக்கிறோம். நாம் செல்ல வேண்டிய திசை என்ன? நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், மனதிலே கொள்ளுங்கள். ஆண்டவர் இரண்டாவது காட்சிக்கும் ரெடியாகி விட்டார். அவங்க எல்லாருமே மீன் அந்த பிடிச்சிட்டு வெளியில வர்றாங்க. வரும்போது மீன்களை பிடித்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். மறுபடியும் ஒரு அற்புதம் பாருங்கள். கறி நெருப்பு போட்டு மீன் துண்டுகளை மேடை வைத்து ஆண்டவர் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய அன்புக்கு நீங்கள் நிகரே கிடையாது. நீ எவ்வளவு தூரம் விலகி சென்றாலும் உன்னை அழைப்பதற்கு நான் வருகிறேன் என்று மறுபடியும் அவர் சென்று கொண்டே இருக்கிறார். அழிந்து போகக்கூடிய நிலையில் இருந்த ஆத்துமாவை ஆண்டவர் அழைத்து போஜனம் தந்து ரட்சித்தார். இக்கட்டில் அவரே நமக்கு சகாயம். அதனுடைய அடையாளம் தான் பாருங்கள் போஜனம் பண்ணுங்கள், பாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது இந்த உலகத்திலே இக்கட்டிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் பார்த்து அழைக்கிறார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். இந்த போஜனத்தை பண்ணிய பிறகு பேதுருவின் வாழ்க்கை அப்படியே மாறுகின்றது. இந்த போஜனத்திற்கு முன் போஜனத்திற்கு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவர் அருளுகின்ற உணவை பெறும் முன், ஆண்டவர் தந்த உணவை பெற்றுக்கொண்ட பின் அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. இதுவரை ஆண்டவருக்கு விரோதமாய் ஓடிய பேதுரு ஆண்டவருக்காக ஓடத் தொடங்கினார். சிலுவையை பார்க்க மனமில்லாத பேதுரு சிலுவையிலே என்னை தலைகளாக அடையும் என்று ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவர் கரையில் இருந்தால் நான் தண்ணீருக்குள் கடலுக்குள் இருக்கிறேன் என்று மாறிவிட்டார். எவ்வளவு சேஞ்ச் இல்லையா? ஆண்டவரை இனி நான் உம்மோடு, ஆண்டவரை இனி நான் இந்த உலகத்தோடு அல்ல, ஆண்டவரை நான் இனி உம்மோடு. அழகாய் அவர் தன்னை அர்ப்பணித்தார். போஜனம். இக்கட்டில் இறைவன் உங்களோடு இருக்கிறார். இறைவன் உங்களுக்கு சகாயம் செய்ய காத்திருக்கிறார். உங்களை பலப்படுத்த காத்திருக்கிறார். அதனுடைய அடையாளம் தான் எலியா தூர தரிசனங்களுக்கு நேராக நடத்தி செல்லப்பட்டார். பவுல் அப்போஸ்தலர் இக்கட்டில் இருந்து அநேக ஜனங்களுக்கு ஆதரவாக நின்றார். இங்கே அழிந்து போகக்கூடிய ஒரு ஆத்மா, ஒரு சோல், அதை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் மீண்டும் போஜனத்தை தான் தருகிறார். நம்ம ஒவ்வொரு முறையும் கம்யூனியன் வரும்போது வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, நாங்கள் உங்களை அழைக்கின்றோம், வாருங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்கின்றோம். இந்த போஜனத்தை இன்றைக்கு நீங்கள் பெற வரும்போது இந்த நம்பிக்கைகளோடு, இந்த எதிர்பார்ப்புகளோடு, இக்கட்டில் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இந்த போஜனத்திலே வந்து பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.